ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 7 ஆஃப் கப்பி ஃபார்ம். நம்ம வந்து பீட்டா ப்ரீடிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஈமோக்ளோகைண்டி பீட்டா வாங்கியிருந்தோம். இந்த செல்லர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்திங்கன்னா ஃபீமேல் நல்லா எக்லோடராக அனுப்பிட்டார். எனக்கு இது பர்சனலாக இது உயிரோட இருக்குமான்னு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு நாள் மட்டும் மேல் ஃபீமேல் பார்க்குற மாதிரி வச்சுட்டு அடுத்த நாளே விட்டுட்டேன் ப்ரீடிங்காக. பார்ப்போம் இது ப்ரீடாக ஆகுதான்ட்டு. மேல் வந்து நல்லா பபிள் நெஸ்ட்டு கட்டியிருக்கானா, ஃபீமேல் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, பார்ப்போம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிக்லெட் குட்டிங்களை எடுத்திருப்போம். அதுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓரளவு மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த எக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் விழுந்துடும். அது வரைக்குமே நம்ம இந்த தண்ணி வந்து ட்ராப்பாக சுட்டுற மாதிரி தான் வைக்கணும். அப்படியே அந்த தண்ணி சுட்டி பழைய தண்ணி அப்படியே அங்கே வளைஞ்சி ஊற்றும், அதுமாரி தான் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப்ரா ஃபிஷ் நம்ம செகண்ட் டைம் ப்ரீட் பண்ணியிருப்போம். அதில் இந்த தடவை ஓரளவு குட்டிங்களை காப்பாற்றிடுவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும், அங்கங்கே குட்டிங்க போய்கிட்டு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணதில் 3 குட்டிங்க இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி நல்லாவே சைஸ் ஆகிட்டு நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.